நிறைய பேர் புதுப்பேட்டை தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. புதுப்பேட்டில் போனால் திருட்டு பொருள் விற்கும், உள்ள வந்தா வண்டியை திருட்டு போயிடுவாங்க, அவங்க போய் வாங்காதீங்க, ஏமாத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பழைய கட்டுக்கதைகள். தமிழ்நாட்டில் உங்க வண்டிக்கு எங்க எந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கலனாலும் இந்த ஒரு இடத்துல கிடைக்கும்னு சொன்னா அதுதான் புதுப்பேட்டை. கொஞ்சம் பேசலாமா? புதுப்பேட்டை ஹிஸ்டரி பற்றி சொல்லணும்னா இங்கே கிடைக்காத பொருள் எதுவுமே கிடையாதுங்க. 2 வீலர் 4 வீலரு எல்லா சாமானும், அதாவது ஓல்டு சாமான் 1960 மாடலில் உள்ள வண்டிங்க, கார் பார்ட்ஸு, என்னென்ன தேவையோ இதெல்லாமே கிடைக்கும். இங்கே வண்டிங்களை எடுத்து உடைச்சி அதை உதிரி பாகங்கள் விற்கிறோம். புது சாமான் வெளியிலேருந்து வர வச்சு விற்கிறோம். பைக்கில் இருந்து பெரிய வண்டி சாமான் வரையும் இங்கே கிடைக்கும். புதுப்பேட்டைக்குள்ள நீங்க கால் எடுத்து வச்சதுல இருந்து வெளியே போற வரைக்கும் நீங்க கடக்க போறது ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸோட கடல்னே சொல்லலாம். இங்க பெரிய வண்டிகளுக்கான ஸ்ட்ரீட்னா சிபிஎம் ஸ்ட்ரீட் சொல்லுவாங்க. இல்ல ஸ்கிராப் மெட்டீரியல் நாங்க பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு சவுத் கோம் ரோடு சொல்லுவாங்க. இல்ல 2 வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும்னா அதுக்கு வெங்கடாச்சலா ஸ்ட்ரீட் சொல்லுவாங்க. இப்படி ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் உங்க வண்டிக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் தான் இங்க இருக்கும். இங்க இருக்கிற கடைகள்ல எப்படி வியாபாரிகளுக்கு இவ்வளவு பொருட்கள் கிடைக்குது? புதுப்பேட்டில் இருக்கிற எல்லா வியாபாரிகளுக்கும் ஆல் இண்டியா லெவலில் எல்லாத்துக்கும் லிங்க் இருக்கும். அஸ்ஸாம், பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, அதனால் டோட்டலாக ஒரு 20 ஸ்டேட்டுக்கு எல்லாமே நாங்களும் டீல் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஜங்கட் காரு, ஆக்சிடென்ட் ஆன கார்களில் கவர்மெண்ட்ல எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனியில் எடுக்க